Hello friends, welcome back to my Tamil edit YouTube channel. Pro பார்த்திருப்பீங்க. ப்ரோல வீடியோ பார்த்த மாதிரி பார்த்தா உங்களோட போட்டோ வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்றது சூப்பரான பர்த்டே வீடியோ பார்த்திருப்பீங்க. அதே போல உங்களோட பிக்சர் சாட் பண்ணி எடிட் பண்றது சொல்லிட்டு ஒரு ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்புறம் நம்ம வீடியோஸ் போடுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எனக்கு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க ப்ரோல வீடியோ பண்றது குயிக்கா பார்த்தா நீங்க போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம நீங்க இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணா பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? சரி வாங்க வீடியோ ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்து Alight மோஷன் ஆப் அப்படி இந்த ஆப் கூட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் கூட இல்லாமல் அந்த ஆப்புகள் லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின்பற்றி அந்த ஆப்புகள் லிங்க் கொடுத்துருக்கேன். வேணும் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாங்கள் வீடியோ குயிக்காக தான் போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா ப்ராஜெக்ட் நீங்கள் உங்கள் ஆல்மோஸ்ட் ஆப்ல இம்போர்ட் பண்ணால் அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி எடிட் தான் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸ்டார்ட் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உங்களே அலைன்மெண்ட் ஸ்டார்ட் தான் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோடு கூகுள் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் உங்களே அலைன்மெண்ட் ஸ்டார்ட் தான் இம்போர்ட் பண்ணி பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான QR கோடு, ப்ராஜெக்ட் லிங்க், அப்புறம் ஃபாண்ட் தேவை. ஓகேங்களா? இந்த லிரிக்ஸ் இருப்பேன். லிரிக்ஸ் பார்த்தா கொஞ்சம் டிசைனாக இருக்கும். அந்த ஃபாண்ட் சொல்லுவோம். அந்த ஃபாண்ட் முன்னே பார்த்தா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துறேன். எடுத்துங்க. அந்த ப்ராஜெக்ட் லிங்க் டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துறேன். கரெக்டாக எப்படி இந்த வீடியோ நான் ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ எப்போ யூடியூப்ல அப்லோட் தான் பண்ணிடுவோம். டேட் பார்த்து இருக்கும். அந்த டேட் கடை நோட் பண்ணி கூட அந்த டேட் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் வந்து சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ சொல்ல கொஞ்சம் கூட புரியல போவேன். கொஞ்சம் டீட்டெயில் சொல்லலாம். டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ கட் பண்ணி யூடியூப் போட்டுருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க்ல எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்த்தா வீடியோ போட்டுருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க செக் பண்ணி பாருங்க. அதை செக் பண்ணி பார்த்து கரெக்டாக ப்ராஜெக்ட் பார்த்தா அவங்க ஸ்டார்ட் இம்போர்ட் பண்ணுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஷோ ஆகும். லிரிக்ஸ் இருக்கும். அப்படியே சொல்கிறோம். அப்புறம் ஹாப்பி பர்த்டே இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் மோனிகா அப்படின்னு பார்த்தா பேர் இருக்கும். அந்த மோனிகான்ற மாதிரி கிளிக் பண்ணிட்டு யாருக்கு பர்த்டேவோ அவங்க நேம் பார்த்தா போட்டுக்காங்க. ஓகேங்களா? போட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிக் இருக்கும். அதாவது பிக்சர் பார்த்து ஆட் பண்ணி சின்ன சின்ன கட்ட பாக்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 2, 4, 5 இமேஜ் பார்த்து ஆட் பண்ணியிருப்பேன். அந்த 5 இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யாருக்கு பர்த்டேவோ அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரிக்கு ஃபோட்டோ ஷோ ஆகும். இது உங்கள் ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ மேலே செலக்ட் பண்ணி மேல் பர்சன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து பக்காவது செட் ஆகிடும். ஓகேங்களா? இதே மெத்தட் யூஸ் பண்ணி இருக்கிற மீதி 4 இமேஜுக்கும் இதே உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிங்க. எந்த ஒரு எஃபர்ட் பண்ணி ஆட் பண்ண தேவையில்ல. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ண போறீங்க, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண போறீங்க, அவ்வளோதான். அப்புறம் நேம் சேஞ்ச் பண்ண போறீங்க. சேஞ்ச் பண்ணி முடிச்சு மேலே வேறு பண்ணுங்க. அது மாதிரி கிளிக் பண்ணுங்க. அதில் வீடியோ 1:0 பிக்சர் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட்னு பண்ணுவோம். எக்ஸ்போர்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 மினிட்ஸ் முடிஞ்சு பார்த்தா உங்கள் கேலரியில் இந்த வீடியோ சேவ் பார்த்தா அடுத்த 15 வீடியோ மொபைல் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.